Vanakkam, I am RAJISUBRAMANIAN, Handwriting Analyst, Managing Director of SSV Academy. So parents எல்லாருமே ரொம்ப ஈகராக என்னோட எபிசோட்ஸ் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? ஏன்னா நான் 4 லைன் நோட் சிங்கிள் லைன் நோட்டுன்னு கண்டினியூஸாக எப்படி கடன்னு எழுதுறது அப்படிங்கிற ஃபார்மேட்குள்ளே நம்ம வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க எப்படி 4 லைன் நோட்டில் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம், எப்படி 4 லைனில் 3 letters 4 letters அந்த மாதிரி எழுத ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குற குவெஸ்டின்ஸ்க்காக நான் இந்த எபிசோட்ஸில் உங்களுக்காக 4 லைன் நோட்டில் எப்படி 3 letters 4 letters இருக்கிற வேர்ட்ஸை எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பேரண்ட்ஸ் இதை போட்டு விட்டுட்டு குழந்தைங்க கையில் கொடுத்துட்டு போனீங்கன்னா எந்த விதமான யூஸ்ஃபுல்லும் கிடையாது. நீங்களும் பக்கத்தில் உட்காந்து வாட்ச் பண்ணுங்கள். இதோட இம்ப்ரூவ்மெண்ட்டை வித்தின் ஒரு 1 வீக்குள்ளே என்னோடய எபிசோட்ஸை கண்டினியூவாக வாட்ச் பண்ண உங்களுக்கே அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இன்றைக்கி 4 லைன் நோட்டில் எப்படி நம்ம 3 letter 4 letter வேர்ட்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த 4 லைன் நோட்டில் கூட இவ்வளவு ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கா, இவ்வளவு குழந்தைங்களுக்கு டீச் பண்ண வேண்டியது இருக்கா. உங்களுக்கே தெரியும், ஒரு ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஒருத்தரால் சக்ஸஸ் ஆக முடியாது. இதே ஹார்ட் ஒர்க்கை நாங்கள் இந்த இன்ஸ்டியூட்டில் பண்ண உங்கள் குழந்தைங்க வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே இம்ப்ரூவ்மெண்ட் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நானே இந்த 4 லைன் நோட்டில் டீச் பண்ணதுனால பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட வாட்ச் பண்ணுறப்போ நீங்கள் நான் கொடுக்குற டிப்ஸை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறப்போ ஈஸியாக இம்ப்ரூவ்மெண்ட்டை எங்களோட இன்ஸ்டியூட் வராமலேயே நீங்களே பார்க்க முடியும். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தது, நீங்கள் என்னை பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோலிங் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டைரெக்டாக என்னை பார்க்கலாம். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கிளியர் பண்ணலாம். லெட்ஸ் வின் டிவியை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்களும் வின் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச்.